உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக அரசியல் களத்தில் இன்னொரு திருப்பு முனையாக, இன்னொரு பரபரப்பாக பாஜகவின் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். டெல்லியில இருக்காரு. டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கான பொறுப்புகள்லாம் அங்க கொடுத்துட்டு வந்துட்டு தமிழக அரசியல் களத்துல புது கட்சியோட, புது தெம்போட, புது இளைஞர்களோட என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு நேற்று விமான நிலையத்துல செய்தியாளர்கள் எந்த இதுவா இருந்தாலும் செய்தியாளர் சந்திப்பு அவர் பார்த்துருவாரு. அண்ணா இருங்கண்ணா கண்டென்ட்டோட வரண்ணா, இருங்கண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணான்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாரு. டெல்லியில் முகாமிட்டிருக்கார். நாளை மறுநாள் அவர் அந்த புது கட்சியை அறிவிக்க கூடும். நாளை மறுநாள் என்னன்னா ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். நாளைக்கு பிறந்த நாள், கலைஞருடைய பிறந்த நாள். அதனால அந்த புது கட்சி அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவோடவே ஃபுல்லா இறங்கியாச்சு. இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது வந்து சமீப கால அரசியல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதே வேளை நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, இவர் ஏங்க பிஜேபியில போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வச்சாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, திறமையானவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர், களத்தில் இறங்கி களமாடக்கூடியவர், மிக நேர்த்தியான ஒரு பதிலாக இருக்கும். அவருடைய பதில் எல்லா கேள்விக்குமான பதிலா இருக்கும். இங்க குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஹீரோ அப்படின்னு. சரி, இந்த தனி கட்சின்ற விஷயம் எங்க அந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, நான் அப்பட்டமாக சொல்வேன், விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான். நம்ம அண்ணாமலை அரசியல்ல இருந்தவர், அவர் அரசியல்வாதி, ஐபிஎஸ் அதிகாரி, நல்லா படிச்சவரு, எல்லாம் தெரிஞ்சவரு. ஆனா இங்க சினிமா வட்டாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய கோஷ்டி கிளம்பிடுச்சுங்க. வந்து நிறைய பேர் விஜய் சிஎம் ஆனதுல இருந்து நாமளும் அரசியலுக்கு வரோம், நாமளும் அடுத்த சிஎம். ஏதோ சிஎம் பதவி வந்து பங்கனப்பள்ளி மாங்காய் போல அப்படியே மாம்பழம் டக்குன்னு போய் மரத்துல படிச்சுன்னு வந்து உள்ள போட்டு வைக்க போட்டு அதை புகை அடிச்சு பழுக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க பொழுது. அதுக்கு காரணம் என்னன்னா, யாருமே எதிர்பார்க்கல. நடிகர் விஜயாக, தாவேக்காவுடைய தலைவர் விஜயாக மட்டும் பார்த்தாங்க. வந்து மிஞ்சி போனா ஒரு 3 சீட்டு 4 சீட்டு ஜெயிப்பாரு. அப்படியே நெட்டி வந்தா கூட ஒரு எதிர்கட்சி அப்படின்ற அளவுக்கு வருவாரு அப்படின்னு ஒண்ணு. என்னையா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டாங்க, 22 நாள் ஆகுது, 714 டாஸ்மாக் கடையை மூடுவன்றாரு, சிங்கப்படையை எடுத்துன்னு வராரு, திருச்சியில் கிழக்குல போய் நன்றி சொல்றாரு, அங்க போய் மறுபடியும் எனக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்றாரு, கோட்டு சூட்டுக்கு வேணா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது சினிமாக்காரர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் பாத்தீங்கன்னா, லாரன்ஸ் இருக்காருல்ல, நடிகர் லாரன்ஸ், அவரு திடீர்னு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பகுதி எந்த அளவுக்கு உண்மை தெரியல. வரட்டும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, அதுல தப்பே கிடையாதுங்க. பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா பங்கன்ல இயக்குனரும் நடிகரும் தனுஷோடைய அப்பாவுமான கஸ்தூர் ராஜா அவரு ஸ்பீச் பேசுறாரு. கோபாலபுரம் தான் அரசியலுக்கான ஒரு பெரிய மையம், கோபாலபுரத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது, கோபாலபுரம் தான் எங்களுக்கான தேவாலயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவருடைய கருத்து. அதே வேளையில இன்னொன்று வச்சு பேசுறாரு. அரசியலுக்கு நாளைக்கு என் பையனை வரலாம், என் பேரனை வரலாம் அப்படின்றாரு. தனுஷம் வரலாம், யாத்ராவும் வரலாம், லிங்காவும் வரலாம், யார் வேணாலும் வரலாங்க அப்படின்னு பொழுதுதான் அரசியல் அவ்வளோ ஈஸியாகி போச்சா, முதல்வர் பதவி அவ்வளோ டக்குன்னு தூக்குக்குடியில தூக்கின்னு போற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னா, இதுதான் நாங்களாம் யாருமே எதிர்பார்க்கலப்பா. விஜய டப்புன்னு வந்து இப்படி சிஎம் உட்காருவார்னு சுத்தமா எதிர்பார்க்கல. அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மாஸ் இருக்கிறது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் போய் சேர்ந்த கட்சி தான் வந்து பிஜேபி இல்லாம வேற ஏதாவது கட்சியில தனியா நின்று கூட ரைட்டு. இப்ப சமீபத்தில் கூட அர்ஜுன் வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பார். இன்டர்வியூ பண்ணி பேசிட்டே இருப்பாரு. பேசின அர்ஜுன், நான் உங்களை ஒன்று கேட்கலாமான்னு பாண்டேவை, உங்க பூர்வீக பீகார்னு கேள்விப்பட்டேன், இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே அப்படின்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தேன், எல்லாம் ஆண்டாளுடைய அருள் அப்படின்னு பேசுவார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை விட எனக்கு வந்து அண்ணாமலை சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாண்டே சொல்லுவார். சார், அவர் ஸ்காலர், அவர் ஸ்காலர், ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு, ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. குறிப்பாக கர்நாடகாவில்
IPS அதிகாரியாக அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது அவ்வளவு பெரிய பிரபலம் வந்து பல மோதல்களை, பல ஜாதி சண்டைகளை அங்க வந்து ஏற்படாமல் தடுத்திருக்காரு. டிசியா இருந்தப்போ, டெபுட்டி கமிஷனரா இருந்தப்போ கன்னடம் பிரமாதமா பேசுவாப்ல. அதனால அர்ஜுன் வந்து அங்க சொல்றாரு, நம்ம மொழியை வச்சு சொல்ல, பொதுவாக இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஆபீசர் இந்த கலக்கி இருக்கிறாருப்பா, இன்னைக்கு அரசியல்ல வந்து இந்த போடு போடுறாரு அப்படின்னு. அதனால இல்ல, தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்களை ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்தோடைய ஆசீர்வாதத்தோடு தான் இப்ப அந்த புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. இல்ல ரஜினிகாந்தோட பின்னணியோடு தான், ரஜினிகாந்தோட பின்புலத்தோடு தான், ரஜினிகாந்தோடைய ஆலோசனைப்படிதான் இந்த புது கட்சியை தொடங்குகிறார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு வந்து விஜய் சிஎம் ஆனது ரஜினியால ஜீர்ணிச்சுக்க முடியல. அவர் என்னதான் போயஸ்கானுக்கு வெளியே வந்து சொன்னாலும் சரி, ஒரு 6 மாசம் 2 வருஷம் ஒரு ஆளை விடுங்கப்பா, எனக்கு ஒன்றும் பொறாம கிடையாது, என் வயசுக்கு அவர் வயசுக்கு தலைமுறை இடைவேளை நிறைய இருக்குது, ஏன் வரட்டுமே, என் தம்பி மாதிரி தானே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள நாம விட்ட இடம் எப்போ 96ல இந்த அரியணையில் நம்மள வந்து உட்கார வைக்க ரெடியா இருந்தாங்க. நாம தான் உதவிட்டு வந்துட்டோம். 2001 2002 வந்து நம்ம பெரிய மாஸ்ல இருந்தோம், அப்போ விட்டுட்டோம். சரி, நம்ம சிஷ்ய பிள்ளை அண்ணாமலை அவருக்கு ஒரு வாழ்த்தோட இந்த அரசியல் ஆரம்பிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கடந்த ஒரு மாதத்தில் அண்ணாமலை அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் 2 முறை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்குது. கட்சியோட பேர் கூட சொல்லிட்டாங்க, MSK, மக்கள் சேவை கழகம் அல்லது மக்கள் சேவை கட்சி. இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படின்னா இது ரஜினிகாந்த் ஆரம்பித்த கட்சியினுடைய பெயர் தான். இது அபிஷியலா அவர் இது பண்ணல, இதை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இதை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. MSK, மக்கள் சேவை கழகம் அல்லது மக்கள் சேவை கட்சி. அந்த டைட்டில் அப்படியே கொடுத்துட்டாரான்னு தெரியல. வந்து இதுதான் அண்ணாமலை ஆரம்பிக்க போகிறார். டெல்லிக்கு போயிருக்கிறாரு. கூடுமான வரைக்கும் பாஜக அவரை உங்களுக்கு ஏதாவது போஸ்டிங், ஏன்னா ஆரம்பத்தில் பாருங்க தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தாரு, அதுக்கப்புறம் டம்மி போஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அவருடைய செல்வாக்கு எதிர ஆரம்பிச்ச உடனே உட்கட்சி பூசல் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்புறம் பிராமின் நான் பிராமின் ஒரு விஷயம் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்படியா வர்ண பேதங்களோடு சேர்ந்து இவர் எங்கிருந்து வளர்ந்துட போறாரு? ஏன்னா பிரதமர் மோடி வந்து முதுகுல அப்படி செல்லமா ஒரு 4-5 தடவை தட்டுன்னு தட்டி கொடுத்த சம்பவங்கள், காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். எங்கிருந்து வளர்ந்துட போறாரு? வளர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை ஆயிடும். இவர் அப்படியே ஓரங்கட்டி டம்மி பண்ணாங்க. அந்த டம்மி பண்ணதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே வேளையில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபிக்குள் வந்த பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தமிழ்நாட்டில் 11% ஓட்டு வாங்குச்சு. 2026 எலெக்ஷன் என்னாச்சு பாருங்க, வெறும் 2% கூட இல்லை, அப்படியே ஓரமா ஒதுங்கியாச்சு. இதெல்லாம் மீறி அண்ணாமலை வந்து சும்மா இங்க பேசுறதுதான். மிகச்சிறந்த நடிகருங்க, பிரமாதமா நடிப்பாரு, கேமரா முன்னாடி அருமையா பேசுவாரு. அப்புறம் வந்து இடையில ஏதோ ஒரு போராட்டம் கூட பண்ணாரு, ஜாட்டி எடுத்துக்கிட்டு வெறும் உடம்போட அடின்னு அடிச்சுட்டாரு. அந்த ஜாட்டி கூட பாத்தீங்கன்னா அது வெறும் பருத்தியில செய்யப்பட்ட ஜாட்டி, அது சணல்ல செஞ்சது கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை ஃபுல்லாவே அரசியல் இருந்து ஒதுங்கி வெளியே போயிடுறாரு. அவரு எனக்கு அரசியலே வேணாம்பா, இந்த மக்களை திருத்த முடியாது, இந்த இளைஞர்கள் நம்ம கூட வருவாங்க, அரசியல்வாதிகள் நம்மள வாழ விட மாட்டாங்க அப்படிலாம் ஒதுங்கினதாக ஒரு தகவல்லாம் இருந்த போது நான் வந்துடுறேங்க. விஜய சிஎம் ஆயிட்டாரு. இப்ப விஜய் வெர்சஸ் உதயநிதி, உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு இருக்கிற இந்த இதுல மும்முனை போட்டியா விஜய் அண்ணாமலை, அண்ணாமலை உதயநிதி, இப்படி 3 போட்டிக்கிடையில நான் களத்துல இறங்குறேன். என்னுடைய பலம் என்னன்னு நான் காட்டுறேன். நான் குறிப்பாக இளைஞருடைய படை என்னுடைய படையாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் வருகிற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலையோ ஒரு தனி கட்சியாக உள்ள இறங்கும் பொழுது கண்டிப்பா எழுதி வச்சுங்க, ரஜினியோடைய வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. என்னங்க வந்து விஜய் மேல ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு கோபம், காண்டு அப்படின்னா, நீதான் ஏன் சொல்லிட்டு இருக்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் ஒண்ணுமே இல்லைன்ட்டார், வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கலாம், ஒரு வாழ்த்து வந்து போன்ல சொல்லியிருக்கலாம், ட்விட்டர்ல யார் வேணாலும் போட்டு போலாங்க. அட்மின் ஒண்ணுக்கு 6 அட்மின் கூட வச்சுக்கலாம். நம்ம சும்மா சாதாரண அட்மின் வச்சுட்டு இருக்காங்க, அதுல என்ன வேணாலும் போட்டுக்கலாம்.
போயஸ் கார்டனுக்கு விஜய் வரதா இருந்தது, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாரா அந்த ரஜினி. இந்த மாதிரி தகவல்லாம் வந்திருக்குது, வீட்டுல இல்லை அப்படின்னு. அதை கூட சொல்லுவாங்க வந்து சோபா அரசியல் வந்து, அப்ப அவர் வீட்டுல புது சோபா இறக்கி இருப்பாரா, என்ன வேணாலும் பேசுவாங்க. இதெல்லாம் மீறி தம்பி நீங்க களத்துல இறங்க, நான் பாத்துக்கிறேன் தமிழக அரசியல் களத்துல யாரும் சிஎம் வரும்போது நீங்க வரக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை அவர்களை அப்பட்டமாக உசுப்பேத்தி விட்டுள்ளார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. திரும்ப சொல்லும் பொழுதுதான் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, ஜனநாயக நாடு தானே, யார் வேணாலும் வரலாம். மக்கள் அதுக்காக முட்டாள்கள் கிடையவே கிடையாது. பொதுவா சொல்றேன், மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, அதுதான் உண்மை. 2 திராவிட கட்சி தான் மாறி 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 இருக்கணுமா, ஒரு புது ஆள் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு புது ஆளாக, ஒரு புது நபராக, ஒரு புது கட்சியாக தாவேக்காவுடைய தலைவர் விஜயை சிஎம் ஆக கொண்டு வந்து இங்க நிறுத்தி உள்ளார்கள். நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் வரேன் களத்துல, நான் காமிக்கிறேன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நல்ல விஷயம் தான், வாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி எதிர்கட்சி தலைவர், இளம் தலைவராக அங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுது, இந்த ஜென்சி கிட்ஸோடைய மீட்டிங் எல்லாம் நடக்குது. ஐடி விங்க வந்து உள்ள ஃபுல்லா வந்து ஜென்சி கிட்ஸா கொண்டு வந்து 2K கிட்ஸா கொண்டு வந்து இது பண்ணுவோம், பழைய ஆட்கள் பூரா வெளியே தள்ளுங்க, சோசியல் மீடியாவை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பெண் மீடியான்னு வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணீங்க நீங்க, கோடி கோடியா அதுக்கு செலவு தான் பண்ணோம், ஒண்ணுமே செலவு 10 பைசா செலவு இல்லாம இருக்கிற தொண்டர்கள் ரசிகர்கள் பூரா வந்து இன்னைக்கு அரியணையில் ஏறி உட்கார வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம். கடந்த இந்த 2026 இப்ப போச்சு இல்லைங்களா, இந்த சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை அவர்களை பயங்கரமா டம்மி ஆக்கிட்டாங்க. பாஜக பயங்கரமா டம்மியான பிறகு தான் நான் யாருன்னு காட்டுறேங்க. நாளைக்கு மறுநாள் பிறந்த நாள் அதுவும் அறிவிப்பு வரதான் போது நான் நினைச்ச மாதிரி மக்கள் சேவை கட்சியாக அல்லது மக்கள் சேவை கழகமாக இருக்க போகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆசீர்வாதத்தோடு இந்த தேர்தல் களத்தில், தமிழக தேர்தல் களத்தில் இளைஞர்களுடைய பட்டாளத்துடன், இளைஞர்களுடைய புது ரத்தத்துடன், புது பாய்ச்சலுடன் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருக்கிறார். எல்லாம் ஆரோக்கியமான ஒரு விஷயம். என்ன அவர் சொல்ல போறான்னு தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நிற்க போறாரா அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நிற்க போறாரா, பொறுத்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.